எங்கள் ஊரில் காலையிலேயே மழை பெய்யுது ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் பார்த்து பத்திரமா சேஃப்டியாக இருங்க. மழையில் அதிகமாக நனையாதீங்க, உடம்பு பார்த்துக்குங்க. இந்த காலையில் மழை பெய்யுது நல்லா தான் இருக்குது. ஆனால் என்ன வேலை ஒரு வேலையும் செய்ய முடியல. அங்கே வந்து வயல் ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. இதே சின்ன வயசாக இருந்தால் அழகாக ஜாலியாக போய் நனைஞ்சிட்டு கப்பல்லாம் செஞ்சு விடுவோம். இதில் பேப்பர் கப்பல்லாம். இப்போல்லாம் பேப்பர் எடுத்தோம்னாலும் வீட்டில் வேலை இருக்குது. மொத்தத்தில் சொல்ல போனால் பசங்க ஸ்கூல் போகணும், அவங்களுக்கு ரெடி பண்ணணும். அதனால் நம்மளோட சின்ன சின்ன சந்தோஷங்கள்லாம் அப்படியே விட்டாச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி டைமில் என்னென்ன பண்ண தோணுன்னு கமெண்ட்டில் போடுங்க. ஜாலியான கமெண்ட்ஸாக பண்ணுங்கள். நல்லா இருக்கணும். டிட்வா புயல் நல்லா வேலை செய்யுதுங்க. கார்த்திகை தீபம் வேறு, எப்படி தீபம் போடுறதுன்னு தெரில, விளக்கேற்றுறதுன்னு தெரில. காலையிலேருந்து மழை பெய்யுது, வேலைக்கு வேறு போகணும். போயிட்டு வந்து தீபம் ஏற்றணும். அநேகமாக 6 மணிக்குள்ளார வந்துடுவேன்னு நினைக்கிறேன். இந்த டைம் எப்படின்னு தெரில, பஸ் எப்படி கிடைக்குதுன்னு தெரில. நம்ம கிராமமாக இருக்கிறதுனால இதெல்லாம் வெளியில் நின்று ஃபோட்டோ எடுக்க முடியுது, வீடியோ எடுக்க முடியுது. இது சிட்டிலையும் எடுப்பாங்க, இருந்தாலும் இது மாதிரி இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு இப்போ டைம் பிஸியாக இருப்பாங்க. ஷிஃப்ட்டு வேலை பார்க்குறவங்க மேக்ஸிமம் எல்லாருமே சிட்டியில் இருக்கிறவங்க ஷிஃப்ட் டைம் பார்த்து வேலை பார்க்குறவங்க. அதனால காலையில் வேலை தூங்கிட்டு இருப்பாங்க எல்லோரும். விறகெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் நனையக்கூடாதுங்கிறதுக்காக. சமைக்கணும்ல, நல்லா மழையில் நனையாமல் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா மாப்பு எடுத்துருக்காங்க. இன்றைக்கி கார்த்திகை தீபம்ல, அதனால நல்லா மாப்பு எடுத்துருக்காங்க வீடு. அவங்க நம்ம வச்ச ரோஸ் செடி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இவ்வளோ அழகாக ஒழுங்கிருக்கு பாருங்க. குளிர் தான். மண் அடிச்சிருக்கிறோம். அவங்க வீட்டு மண்ணெல்லாம் மழையில் நம்ம வீட்டுக்கு தான் வருது நிறையா. சரி, ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். கிளம்பணும். பாய் பாய் பாய்.